பிரைஸ் தி லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நல்லா இருக்கீங்களா? இந்த நாளிலும் கூட சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை பைபிள்ல வாசிக்க நல்லா கவனிச்சு பாருங்க. எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவர்களுடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் கொடுக்கிற ஒரு மெய்யான ஒரு வார்த்தை, எளியவர்களாகிய நம்மை ஆண்டவர் ஒருபோதும் மறக்க மாட்டார். கர்த்தருடைய சமூகத்துல நம்ம ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்தையும் ஆண்டவர் அப்படியே செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கும்போது, ஆண்டவரே எனக்கு ஒரு நன்மை செய்யுங்கப்பா, என்னுடைய ஸ்கூல் ஃபீஸ் பெண்டிங்ல இருக்கு, எனக்கு காலேஜ் ஃபீஸ் நான் கட்டணும், இந்த பிசினஸ்ல இந்த காரியத்தை நான் நிறைவேற்றணும்னு சொல்லி நீங்க ஜெபிச்சுட்டு இருக்கிறீங்கல்ல, அந்த ஜெபத்தை கர்த்தர் நமக்கு செவி கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அதனால ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உங்களுக்கு பதில் கொடுக்கிறாரு. நான் ஜெபிச்சுட்டு இருக்கிற காரியத்துக்கு, நீ கண்ணீர் வெடித்துக் கொண்டு இருக்கிற காரியத்துக்கு, உபவாசம் பண்ணி ஜெபிக்கல, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு நான் உன்னை மறக்கலன்னு சொல்றாரு. பாருங்க, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை, அதாவது இந்த நம்மளை சுத்தி இருக்கிற ஜனங்க நம்மளை ஒருவேளை ரொம்ப சிறுமையா பார்க்கலாம், ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம், இல்லைன்னா கண்டுக்காம இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ சிறுமையா உன்னை நினைக்கிறாங்களா, நான் உன்னை சிறுமையா பார்க்கல, நான் என்ன செய்வேன், உன்னுடைய நம்பிக்கையை நான் பலப்படுத்துவேன், உன்னுடைய நம்பிக்கை ஒருபோது கெட்டு போகாதுன்னு ஆண்டவர் சொல்றார். இவனால நமக்கு என்ன பிரயோஜனம்னு சொல்லி பார்ப்பாங்க. ஆனா கர்த்தர் நமக்கு அப்படி பாக்குறவர் அல்ல. இந்த மனுஷனாலதான் எனக்கு பிரயோஜனம். இத பாருங்க, பெருசாவே யாரும் கருதல இல்லையா? 40 நாள் வரையிலும் அந்த கோலியாத்துக்கு முன்னாடி யாராலையும் நிக்க முடியல. ஆனா தாவீது தன்னுடைய சகோதரனுக்கு உணவு கொடுக்க வரும்போது அந்த சொந்த சகோதரனே இவனால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சாங்க. ஆனா தாவீதை கர்த்தர் பலப்படுத்தினார். இந்த கோலியாத் படி நிக்கும் போது தாவீதை மிகப்பெரிய அளவுல தேவன் ஆசீர்வதித்தார். செய்தி கேட்கிறதான என் சகோதரனை, என் சகோதரியே, இன்னைக்கு நீங்க ஒருவேளை தாவீதை போல சிறுமையா எண்ணப்படலாம், இல்ல ஒருவேளை எளியவர்களா நீங்க இருக்கலாம். நீங்க ஜெபிச்சிட்டு இருக்கிற காரியத்துக்கு எந்த மனுஷர் செவி கொடுத்தாலும் செவி கொடுக்க விட்டாலும் கர்த்தர் செவி கொடுத்து விட்டார். உங்களை என்னை ஆசீர்வதிக்க அவர் வல்லமையுள்ளவரா இருக்கிறார். ஜெபிக்கலாமா? கண்களை மூடி. எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, இந்த வேலைக்காக ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, இன்னைக்கு நாங்க தெரிந்து கொண்டோம், எளியவர்களையும் சிறுமைப்பட்டவர்களையும் நீர் மறக்காதவரப்பா. எங்களுடைய நம்பிக்கையை நீர் உறுதிப்படுத்துகிறவர் ஆண்டவரே. தாவீதோடு கூட இருந்து என் தேவன் ஆசீர்வதித்தது போல எங்களையும் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. எங்களை சுத்தி இருக்கிற மனுஷங்க ஒருவேளை எங்களை வெறுத்திருக்கலாம், தள்ளி வச்சிருக்கலாம். ஆனா நீர் எங்களை பலப்படுத்துகிறவர், எங்க நம்பிக்கையை உறுதிப்படுத்துகிறவர். தொடர்ந்து ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you.